அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ் யூடியூப் சேனல். மறக்காம நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் பட்டன் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ஆன் பண்ணி வச்சுங்க. ஸோ இந்த வீடியோல ஸ்பெசிஃபிக்கா நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு படிக்கக்கூடியவங்களுக்கு இந்த கட்டாய தமிழ் தகுதி தேர்வுங்கிறது மிக மிக முக்கியமானது. கண்டிப்பா வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிருங்க. நோட்டிஃபிகேஷன் வந்த பின்னாடி இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி வந்து நம்ம படிக்கலாம் அப்படின்னு சொல்லி யாருமே வந்து நினைக்க வேண்டாம். ஏன்னா ஒவ்வொரு எக்ஸாம்லும் டிஃபரண்ட் பேட்டர்ன்ல கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுருக்காங்க. எப்படி வேணாலும் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, கடந்த செகண்டரி கிரேட் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா, நாம டெஸ்ட் வச்ச கொஸ்டின்ஸ் பேப்பர்ல இருந்து ஒரு 26 கொஸ்டின்ஸ் வந்து டைரக்ட்டா அப்படியே தான் கேட்டிருப்பாங்க. அந்த கொஸ்டின்ஸ் பேப்பர்ல இருந்து தான் கேட்டிருக்காங்க. ஆனா, இதுல கவனிக்கக்கூடியது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம 400 கொஸ்டின்ஸ் குடுத்திருப்போம். அப்ப 400 கொஸ்டின்ஸ்ல இருந்து தான் 26 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா, நம்ம எந்த அளவுக்கு படிக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் சொல்றேன். கண்டிப்பா 10த் தமிழ் ஏ டூ இசட் தெளிவா இருந்தா மட்டும் தான், நம்மளால எந்த கொஸ்டின்ஸ் கேட்டாலும் அட்டெண்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் நம்ம ஃபைனல் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய 10த் தமிழ் நியூ புக், ஓல்டு புக் பேஸ் பண்ணி நம்ம டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு என்னைக்கு ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏப்ரல் 12, 4, 2025. ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிருவோம். இந்த டெஸ்ட் பொறுத்தவரைக்கும் நீங்க 2 புக்கு தான் படிக்கிற மாரி வரும். அதாவது 2024 இயர் அகாடமிக் இயர் புக்கும், இந்த 2025 இந்த இயர் அகாடமிக் புக்கும் வந்து நம்ம கம்பல்சரி படிக்கணும். ஏன்னா நெறைய சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்கிறாங்க. அத வந்து கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ 10த் தமிழ் பொறுத்தவரைக்கும் ஓல்டு புக், நியூ புக் ஓகேங்களா? ஸோ இது எடுத்தோனே ஃபர்ஸ்ட் எடுத்தோனே நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யூனிட் வைஸ் டெஸ்ட் வந்து எழுத போறோம். ஸோ யூனிட் வைஸ் டெஸ்ட்ங்கிறது ஓல்டு புக்ல 9 யூனிட் வந்து குடுத்திருப்பாங்க. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா, நியூ புக்ல வந்து உங்களுக்கு எத்தன யூனிட் வந்து குடுத்திருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 7 யூனிட் மட்டும் தான் குடுத்திருப்பாங்க. அது வந்து நீங்க டெஸ்ட் எழுதும்போது எந்த இடத்துல நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் சொல்லுவேன். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோனே யூனிட் வைஸ் டெஸ்ட்ங்கிறது 9 டெஸ்ட் வந்து கம்பல்சரி நம்ம எழுதணும். அதே மாரி 2 யூனிட் வைஸ் வரும்போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, இது எல்லாமே ரிவிஷன் டெஸ்ட் தான். 2 யூனிட் வைஸ் டெஸ்ட்ல ஒரு 5 டெஸ்ட் வந்து எழுதுவோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, 3 யூனிட் வைஸ் டெஸ்ட்ங்கிறது 3 டெஸ்ட் வந்து எழுதுவோம். இந்த இடத்துல வந்து தான் நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நியூ புக் வந்து கம்பல்சரி வந்து ஃபாலோ பண்ணுவோம். ஏன்னா நியூ புக் படிச்சா தான் ஓல்டு புக்குக்கும், நியூ புக்குக்கும் என்ன சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்கிறாங்க, என்னென்ன பாயிண்ட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா குடுத்துருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரிய வரும். ஓகேங்களா? ஸோ அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, ஹால்ஃப் யூனிட் வைஸ் டெஸ்ட்ங்கிறது 4 டெஸ்ட் வரும். ஸோ இந்த 4 டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓல்டு புக் அண்ட் நியூ புக் இந்த ஆல்டர்னேட் பேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஹால்ஃப் யூனிட் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவோம். அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, 5த்ல இருக்கக்கூடியது ஃபுல் யூனிட் வைஸ் டெஸ்ட். ஸோ இதெல்லாம் முடிக்கிறதுக்கு நமக்கு ஏகப்பட்ட நாள் டைம் வந்து தேவைப்படும். ஸோ இந்த டெஸ்ட் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, வீக்லி ஒன்ஸ் தான் உங்களுக்கு வந்து டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணப்படும். ஏன்னு கேட்டீங்கன்னா, நெறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு படிச்சுட்டு இருப்பீங்க. அதே சமயம் கோச்சிங் கிளாஸ் வந்து போய்க்கிட்டு இருப்பீங்க. ஏன்னா, இப்ப தான் வந்து டிஆர்பிலேருந்து டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானர் குடுத்துருக்கிறதுனால, அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரா கிளாஸஸ்லாம் எடுத்துட்டு இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் நம்ம வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ண போறோம். ஒரு டெஸ்ட்டுக்கும், இன்னொரு டெஸ்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கும், செகண்ட் டெஸ்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 7 டேஸ் வந்து டைம் இருக்கும். ஸோ இந்த 7 டேஸ்ல நீங்க எப்ப வேணாலும் அந்த லிங்க் வந்து ஓப்பன் பண்ணி டெஸ்ட் வந்து எழுதி பார்த்துக்கலாம். அதே சமயம் நீங்க எப்ப வந்து ஒரு யூனிட் வந்து தெளிவா படிக்கிறீங்களோ, உங்களுக்கு எப்ப ஃப்ரீயா டைம் இருக்கோ, அதுக்கப்புறமா கூட நீங்க அந்த டெஸ்ட் வந்து எழுதி பார்த்துக்கலாம். என்னுடைய ரெக்வெஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப செகண்ட் டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து கம்பல்சரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு டெஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கன்டினியூஸா நீங்களும் டெஸ்ட் எழுதிக்கிட்டே வரீங்க. சப்போஸ் ஏதாவது ஒரு டெஸ்ட் வந்து பெண்டிங் வச்சுட்டீங்க அப்படின்னா, கடைசி வரைக்கும் அந்த டெஸ்ட் வந்து எழுத முடியாம போயிரும். ஸோ இது வந்து முக்கியமான ஒரு இது. ஸோ ஒரு டெஸ்ட்டுக்கு இன்னொரு டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 7 டேஸ் வந்து டைம் இருக்கும். அந்த 7 டேஸ்க்குள்ள நீங்க எப்ப வேணாலும் லிங்க்கும் ஓப்பன் பண்ணி எழுதிக்கலாம். இது ஸ்பெசிஃபிக்கா எதுக்காக கொண்டு வந்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நெறைய பேர் கோச்சிங் கிளாஸ் போய்க்கிட்டு இருப்பாங்க. நெறைய பேர் அங்கேயும் டெஸ்ட் இருக்கிறதுனால, ஸோ அவங்களுடைய பாசிபிலிட்டிக்கு தகுந்த மாரி இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம கண்டக்ட் பண்றோம். அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டெஸ்ட் பேட்ச்ல எப்படி சார் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எ இங்க தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் 790 484 62 45. ஸோ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்க. நேமு, அட்ரஸு, இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர். ஸோ அதுக்கப்புறமா உங்களுக்கு ஜிபே இல்லைன்னா ஃபோன்பே நம்பர் வந்து ஷேர் பண்ணப்படும். அந்த ஜிபே, ஃபோன்பே நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா, இதே நம்பர் தான். 9790207342. ஸோ இந்த நம்பருக்கு ₹600 வந்து நீங்க பே பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஷேர் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறமா உங்களுடைய டெஸ்ட் பேட்ச் வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிட்டு, உங்களுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக்கா ஒரு கோடு நம்பர் வந்து குடுக்கப்படும். இது வந்து நீங்க ஜாயின் பண்ணும்போது என்ன ஏதுன்னு டீட்டெயிலா உங்களுக்கு நான் சொல்லுவேன். ஓகேங்களா? ஸோ மறக்காம மறக்காம ஜாயினிங் வயா வாட்ஸ்அப்.
இந்த WhatsApp நம்பருக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்க. அதுக்கப்புறமா ஜிபே, ஃபோன்பே நம்பர் வந்து ஷேர் பண்ணப்படும். அந்த நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ₹600 பே பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து குடுத்தா போதுமானது. ஸோ டிஎம்எஸ், டிஆர்பி அகாடமிக்ங்கிறது தான் நம்மளுடைய இன்ஸ்டிடியூட் வந்து பேரு. இது கடந்த 2023லிருந்து வந்து பார்த்தீங்கன்னா, பிஜி, டிஆர்பி ஸ்டூடண்ட்ஸ்க்காகவே நம்ம தமிழ் தகுதி தேர்வு டெஸ்ட் பேட்ச் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிஜி, டிஆர்பி ஸ்டூடண்ட்ஸ் பொறுத்தவரைக்கும் மேஜர் வந்து படிச்சிருப்பாங்க. சைக்காலஜி ஓரளவுக்கு தெரியும். ஆனா இந்த தமிழ் தகுதி தேர்வு பொறுத்தவரைக்கும், அவங்களுக்கு வந்து ஒரு பேசிக் ஐடியா வந்து இருக்காது. சில பேத்துக்கு தெரியும், சில பேத்துக்கு தெரியாம இருக்கும். ஸோ அந்த பேசிக் ஐடியா குடுக்கறதுக்காக தான், ஒன்லி ஃபார் பிஜிடிஆர்பி ஸ்டூடண்ட்ஸ்க்காகவே தமிழ் தகுதி தேர்வு டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணிட்டு வரோம். ஸோ இதுவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு 450 ஸ்டூடண்ட்ஸ் வந்து இந்த டெஸ்ட் பேட்ச்ல வந்து எழுதிட்டு இருக்கிறாங்க. இப்ப நியூவா வந்து ஏப்ரல் மந்த் 2nd வீக் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணக்கூடிய டெஸ்ட் பேட்ச் தான் ஃபைனல் டெஸ்ட் பேட்ச் ஃபார் பிஜிடிஆர்பி ஸ்டூடண்ட்ஸ். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா, இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து உங்க டீட்டெயில்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்க. அப்படி இல்ல அப்படின்னா, மோர் தென் டீட்டெயில்ஸ் வந்து நீங்க கேட்கணும் அப்படின்னாலும், இங்க டிஸ்ப்ளேல தெரியக்கூடிய இந்த 2 நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணாலும் நீங்க கால் பண்ணி, என்ன தகவல் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டுக்கலாம். ஸோ நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.